பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. பிக் பாஸ் நல்லாவே பயங்கரமாக கொளுத்தி போட்டுட்டாரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு புது ரூல், ஆல்ரெடி அவுட் ஆனவங்க கேமுக்குள்ளே வரலான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ரூலில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு போல இருக்கு. பொம்மையை அவங்க டச் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதை வச்சு தான் இந்த சண்டை வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவும் ஜாக்லினும் சேர்ந்து மஞ்சரியை தடுக்கிறாங்க, விளையாட விடாமல் 2 பேரும் பிடிச்சி புஷ் பண்ணி வெளியில் தள்ளுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முத்துவும் சாச்சனாவும் சேர்ந்து ராயனை தடுக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ராயன் மேலே குண்டு கட்டாக விழுறாங்க. அப்படி ஒரு சீன் காமிக்கிறாங்க. அதாவது ராயனை கொண்டு போய் டாலை எடுக்க விடாமல் தடுக்கிறாங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இவங்க அந்த வெளியில் வந்தவங்க வந்துட்டு டாலை டச் பண்ணக்கூடாது போல இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ராயன், ஜெஃப்ரி, ராணவ் 3 பேரும் சேர்ந்து ஒரு பொம்மையை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஜெஃப்ரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, டே இவன் பொம்மையை பிடிக்கிறான்டா அப்படின்னு. உடனே பொம்மை மேலேயே கை வைக்கக்கூடாது, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராயன் சொல்கிறாரு. அதாவது ராணவ் வந்து பொம்மையை டச் பண்ணியிருக்காரு போல இருக்கு. அதை பற்றி ஜெஃப்ரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதுக்கு வந்து ராயன் வந்து ராணவ் கிட்ட சொல்கிறார், பொம்மை மேலே கை வைக்கவே கூடாது தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேத்துக்குள்ளே ஏதோ கான்வர்சேஷன் போய் சண்டை ஆயிருக்கு போல இருக்கு. ஸோ ராணவை வந்துட்டு ராயன் வந்து பிடிச்சி இப்படி 2 தோளில் கை வச்சு இப்படி பிடிச்சி தள்ளிடுறாரு. அநேகமாக இதுக்கு ரெட் கார்டு கன்ஃபார்ம்டு. அதுக்கு திரும்பி ராணவ் வந்து ராயனை அடிச்சிடுறாரு. இது 2மே நடந்துருச்சு. நம்ம கிளியராகவே ப்ரொமோவில் பார்த்துட்டோம். ஸோ எல்லாருமே போய் தடுக்கிறாங்க. ராணவை வந்துட்டு அருண், முத்து எல்லாருமே தடுக்கிறாங்க. ராயனை வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு சௌந்தர்யா, ஜாக்லின் எல்லாருமே தடுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ராயன் சொல்கிறாரு. ஜாக்லின் வந்து ராயனை கேட்குறாங்க, ஏன்டா அடிக்க போகிறேன்னு. இதுக்கிடையில் நம்ம அருண் வந்து கம்ப்ளீட்டாக ராணவை ஹக் பண்ணி பிடிச்சி தள்ளுறாரு, சண்டை போட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. முத்து ஒரு சீனில் வந்து என்னென்னா ராணவை திட்டுறாரு, ஒரு சீனில் வந்து ராயனை திட்டுறாரு. 2மே நம்மளால் ப்ரமோவில் பார்க்க முடியுது. ஸோ பயங்கரமான அடிதடி சண்டையாயிருக்கு. நேற்றுக்கு தான் நம்ம பார்த்தோம் ராயன் வந்து ஜாக்லினுக்காக எப்படி விளையாண்டாருங்கிறத நம்ம பார்த்தோம். பட் இப்போ நம்ம ப்ரமோ பார்த்த வரைக்கும் ஜாக்லின் வந்து அவுட் ஆகிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா அவங்க வந்து எந்த பொம்மையும் எடுத்த மாதிரி தெரியல. அவங்க வந்துட்டு இவங்க தான் தடுக்கிறாங்க. அதாவது ராயனை தான் மஞ்சரியை தான் தடுக்கிறாங்க. சௌந்தர்யாவும் அவங்களும் சேர்ந்துட்டு ஸோ மஞ்சரியை விளையாட விடாமல் தடுக்கிறாங்க. ஸோ மஞ்சரி இஸ் ஸ்டில் இன் த கேம், ராயன் இஸ் ஸ்டில் இன் த கேம், ஜெஃப்ரி இஸ் ஸ்டில் இன் த கேம். அப்படி தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ ராயன், ஜெஃப்ரி, மஞ்சரி இவங்களில் தான் ஒரு ஆள் கடைசி வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவித்ராவெல்லாம் சீன்லேயே நம்மளால் பார்க்க முடியல. இது சாச்சனாவும் முத்துக்குமரன் எகெயின் வந்து சாச்சனா வந்து முத்துக்குமரன் கூட தான் இருக்காங்க. இன்றைக்கும் கூடயே தான் இருந்து ப்ளே பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ இதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். பிக் பாஸ் பற்றி உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டே இருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கை தட்டி விடுங்க. தேங்க்ஸ்.